இப்போ நம்ம ஜாவால என்கேப்சுலேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன்னா என்ன, என்கேப்சுலேஷனை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம கெட்டர் செட்டர்ஸ்னு நம்ம சில மெத்தட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் டெமோ. ஸோ ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் நான் ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்குது. இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு சம் 22. ஸோ இல்லை ஏஜ்க்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ டைமிங் லெட் மீ கீப் இட் வெரி சிம்பிள். ஸோ இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 22. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். ஸோ டெமோ ஓபிஜே ஈக்குவல் டு நியூ டெமோ கிரியேட் பண்ணுவேன்னா கிரியேட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா ஓபிஜே டாட் ஏஜ் ஈக்குவல் டு அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் ஓபிஜே டாட் ஏஜ். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு அந்த ஏஜ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் தட் என்கேப்சுலேஷனோட டெஃபினேஷன் ஒரே லைனில் சொல்லணும்னா பைண்டிங் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன்டு எ சிங்கிள் என்டிட்டி. ஸோ உங்களுக்கு கேப்சியூல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்கேப்சுலேஷன்னா கேப்சியூல், அதில் இந்த லெஃப்ட் சைடு ஒரு போர்ஷன் இருக்கும், ரைட் சைடு ஒரு போர்ஷன் இருக்கும், ரெண்டுத்தையுமே பைண்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் பைண்டிங் த டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன்டு எ சிங்கிள் என்டிட்டி, அதுதான் என்கேப்சுலேஷனோட டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிட்டோம். இப்போ வாட் இஃப் நான் வந்து ஓபிஜே டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஒரு 15 நான் வந்து மாற்றிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கும்? ஓ, எனக்கு 15 மாறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ யார் எப்போ வேணால் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அது சேஞ்ச் பண்ணுறோன்றதே நமக்கு தெரியல. ஸோ எனக்கு டேரெக்டாக யூசருக்கு இந்த கன்சோல் மட்டும் தானே தெரியும். ஸோ 15 தான் அவர் நினச்சிப்பாரு. ஸோ நம்மளோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வேரியபிளை நான் வந்து ப்ரைவேட்டாக மாற்றுவேன். ஸோ அப்படி ப்ரைவேட்டாக மாற்றினேன்னா இந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் இந்த வேரியபிள்னால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸ்க்குள்ளனா என்னென்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும்? வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், ஸோ கன்ஸ்ட்ரக்டார்ஸ் இருக்கும், அதே மாதிரி இன்னர் கிளாஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இது இன்னர் கிளாஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மெத்தட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மெத்தட்ஸ் மூலயமா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், என்கேப்சுலேஷனை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக தான் நம்ம என்கேப்சுலேஷன் வரும். ஸோ ரொம்ப ப்ரைவசிக்காக தான். ஓகேவா? ஸோ என்கேப்சுலேஷன் நம்ம அச்சீவ் பண்ணால் ரெண்டு திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஆக்கணும். அப்படி ப்ரைவேட் ஆக்குனீங்கன்னா வெளியே இருந்து உங்களால் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஆக்சஸும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னு இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். என்னோட எக்லிப்ஸ் ஐடியா ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், சோர்ஸ்ன்றதை நான் வந்து போயிட்டேன். போனோடனே எனக்கு இங்கே பாருங்க ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னு இருக்குது. இது எதுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம்னா நம்ம கிளாஸ்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குதோ அத்தனை இதுக்குமே இது கெட்டர் செட்டர் பண்ணி தரும். ஸோ இப்போ பாருங்க, இதை நான் செக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஏஜ்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஜென்ரேட் பண்ணி தந்துடும். ஸோ கெட்டரும் வந்துச்சு, செட்டரும் வந்துருச்சு. ஸோ கெட் ஏஜ், செட் ஏஜ். ஸோ அகைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒன் மோர் திங், நான் ப்ரைவேட் இன்ட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 75. ஸோ மார்க்ஸும் நான் இப்போ வச்சிருக்கேன்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி என்னோட சோர்ஸ் போயிட்டு ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுத்தனா நான் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தனா எனக்கு ரெண்டுத்துக்குமே வந்துடும். ஓகேவா? ஸோ டைமிங் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஏஜ். ஓகேவா? ஓகே, செட் ஏஜ்ல நான் என்ன பண்றேன், ஏஜ் வாங்குறேன். ஸோ ஏன் இங்க திஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட நேம் பாருங்க ஏஜ்னு இருக்குது. ஸோ அதே ஏஜ் தான் இங்கேயுமே இருக்குது. நீங்க திஸ் இல்லாம ஏஜ் போட்டீங்கன்னா எதுக்கு அசைன் ஆகுது, எது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், எது இங்க இருக்க லோக்கல் வேரியபிள்னு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வே என்ன பண்ணலாம், இங்க திஸ் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வே என்ன பண்ணலாம்னா உங்களோட இந்த லோக்கல் வேரியபிள் இருக்குதுல்ல அதோட பேரை மாத்திக்கோங்க, வேல்னு வச்சுக்கோங்க. வேல்னு வச்சிங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு வேல்னு இப்படி அசைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட் மீ ட்ரை டு கீப் இட் வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செட் ஏஜ் மட்டும் வெறும் கன்சிடர் பண்ணுங்க. சப்போஸ் இப்போ நான் வந்து ஏஜ் நான் வந்து மாத்துறேன்னா நான் வந்து கண்டிப்பாக மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓபிஜே டாட் செட் ஏஜ் ஆஃப் 50. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, டைமிங் நம்ம இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ எரர் வருதான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. பட் ஆனால் இங்கே பாருங்க, நம்ம ஏஜை மாத்துறோம்ல. ஸோ ஒரு
இன்டிமேஷன் மாதிரி கொடுக்கலாம்ல, ஒரு லாக் மெயின்டைன் பண்ணலாம்ல, நம்ம மாற்றிருக்கோன்னு. system.out.println ஏஜ் சேஞ்ச்டு டு. ஸோ அட்லீஸ்ட் எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு. ஓகேவா? ஸோ ஏஜ் சேஞ்ச்டு டு 50. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏஜை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணோம்? நான் வந்து கெட்டர்ஸ் பேர்லேயே தெரியுது. செட்டர்ஸ்னா என்ன பண்ணுது? வேல்யூவை செட் பண்ணுது. எதுக்கு? இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு. ஸோ கெட்டர்ஸ் என்ன பண்ணுது? வேல்யூ வந்து ஃபெச் பண்ணுது, எடுக்குது, கெட் பண்ணுது. ஓகேவா? ஸோ obj டாட் கெட் ஏஜ். ஸோ இப்போ பாருங்க, ஐ காட் த வேல்யூ 50. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்குன்னா நம்ம இப்போ ப்ரைவேட் வேரியபிள் வைக்காம நம்ம அப்படியே பப்ளிக்னு வச்சோம்னா, ஸோ எனி ஒன் கேன் ஆக்சஸ். ஸோ நம்ம ப்ரைவேட் வச்சோம்னா ஒன்லி இந்த கிளாஸ்ல இருக்கவங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் ஒரு குட் ப்ராக்டிஸ் என்னன்னா, நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா கீப் யுவர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அஸ் ப்ரைவேட் அண்ட் மெத்தட்ஸ் அஸ் பப்ளிக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குட் ப்ரோக்ராமிங்கோட அப்ரோச். ஓகேவா? ஸோ நீங்கள் வேரியபிள்ஸ் ப்ரைவேட்டாக வச்சிங்கன்னா ஒன்லி வித்தின் த கிளாஸ் தான் ஆக்சஸபிள். இந்த ஏஜ் நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ணுறோம்? இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம், இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே டேரெக்டாக நமக்கு ஆக்சஸ் கிடையாது. ஆனால் மெத்தட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது. செட் ஏஜ் ஆக்சஸ் பண்ணுறோம், கெட் ஏஜ்ன்ற மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒன் லைனில் சொல்லணும்னா இந்த வேரியபிளில் இந்த மெத்தட்ஸ் வச்சு நம்ம பைண்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையும் ஒரு சிங்கிள் என்டிட்டி இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம பைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் பைண்டிங் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன்டு எ சிங்கிள் என்டிட்டி. யா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில்